எல்லாருக்கும் வணக்கம். கோல் இண்டியா ஷேர் போன வாரத்திலேருந்து ஒரு முக்கியமான தருணத்துல இருக்கு. ஸோ ஒரு 5 ரீசன் பார்க்கலாம். உங்க எல்லாருக்கும் தெரியும் ஜியோபொலிட்டிக்கல் ட்ரிகர் இருக்கு. அதாவது இந்த வார்னால கேஸ் மற்றும் ஆயில் தட்டுப்பாடு ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. அதனால பவரோட டிமாண்ட் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ இந்தியாவை பொறுத்தவரைக்கும் 210 மில்லியன் டன்னுக்கு கோல் இருக்கிறதாகவும், அது 88 நாளைக்கு நம்ம பவர் ஜெனரேஷனுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எதை காட்டுதுன்னா, நம்ம புரொடக்ஷன் டிமாண்ட விட அதிகமா இருக்கு. அதனால நமக்கு பெரிய பிரச்சனைகள் இருக்காது. ஸோ இது ஒரு பாசிட்டிவ் நியூஸ். அதே நேரத்துல பவர் ஜெனரேட் பண்ற எல்லா கம்பெனியும் நிறைய இருப்பு வச்சிருக்காங்க. அதாவது கோல் நிறைய இருப்பு வச்சிருக்காங்க. ஸோ தொடர்ந்து கோல் மேனுஃபேக்சரும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். வெட்டி தோண்டி எடுத்துட்டு இருக்கோம். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், கோல் இண்டியாவோட டெக்னிக்கல் ஆர்ம் சிஎம்பிடிஐ ஐபிஓ வரப்போறாங்க. இதுல கிட்டத்தட்ட 10% கோல் இண்டியா டைவர்ஸ்ட் பண்ண போகுது. ஸோ அதுக்கப்புறம் கடைசியா ஜெஃப்ரீஸ் இந்த கோல் இண்டியாவோட ஷேர் புரோக்கரேஜ் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. இதோட ப்ரைஸையும் ஹைக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 5 ரீசன் தான் முக்கியமா கோல் இண்டியா பிரைஸ் நிறைய வொலட்டிலிட்டியோட, நிறைய வால்யூமோட போன வாரம் மேல போச்சு. ஸோ ஒரு 1.25 கோடியிலேருந்து 75 லட்சம் வரைக்கும் இருக்கிற வால்யூம் கடந்த வெள்ளிக்கிழமை 2.25 கோடி வரைக்கும் மேல போயிருந்தது. ஸோ இப்போ நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணி பார்த்தா கூட வெள்ளிக்கிழமை ஒரு எடுத்தோடனே பீக்குக்கு போயிட்டு, அது 476 வரைக்கும் போயிட்டு, அதுக்கப்புறம் 463 வந்துட்டு, அதுக்கப்புறம் 466 சொச்சத்துல செட்டில் ஆச்சு. இது என்ன ரீசன்னா, முக்கியமா எல்லா ஸ்டாக்ஸும் எதுவுமே பாக்கி இல்லாம நெகட்டிவா இருந்தது. ஸோ இதுவும் அதுல தப்பில்ல. ஸோ நம்ம 1 இயர் ரேஞ்சில் எடுத்து பார்த்தா கூட ஒரு சைட்வேஸ்லயே இருந்தது. கிட்டத்தட்ட 2025 அந்த வாக்குல ஒரு 357 டச் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ரொம்பவே வொலட்டைலா ஒரு பெரிய டைரக்ஷனே இல்லாம இந்த ஒரு ஸ்மால் ரேஞ்சிலே இருந்தது. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட இந்த 390, 400 டச் பண்ணதுக்கப்புறம், அதாவது ஒரு 3 மாசத்துல 2025 நவம்பர், டிசம்பர்ல தான் ஒரு நல்ல அப் மூவ் இருந்தது வால்யூமோட. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஆல் டைம் எடுத்து பார்த்தா கூட, ஸோ இது 2010 நவம்பர் மாசம் தான் லிஸ்டே ஆனது. அதுக்கப்புறம் அதோட அப்போதைய பீக்கு 421. அதுக்கப்புறம் திரும்ப 2014 வரைக்கும் கீழ போயிட்டு, அதுக்கப்புறம் ஒரு அப் மூவ். ஸோ அப்பயிலேருந்து 430 அந்த ரேஞ்ச் தாண்டவே இல்ல. ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸ் தொடர்ந்து கீழ போச்சு. கிட்டத்தட்ட 2020 வாக்குல, அதாவது கோவிட் டைம்ல ரொம்ப மோசமா ஒரு ரொம்ப லோயஸ்ட் பாயிண்ட் போச்சு. ஸோ அது பார்த்தீங்கன்னா, அந்த சமயத்துல 100 சொச்சம் தான் இருந்தது. கிட்டத்தட்ட 100 கீழ போயிடுமோங்கிற அளவுக்கு இருந்தது. அதுக்கப்புறம் தொடர்ந்து மேல போயிட்டு இருந்தது. ஸோ இதோட பீக் பார்த்தீங்கன்னா, 545 வரைக்கும் போச்சு. ஸோ இப்போ முக்கியமான விஷயமே என்னன்னா, இப்ப ஒரு நல்ல கப் வித் ஹேண்டில்ல நல்ல பிரேக் அவுட் ஆயிருக்கு வால்யூமோட. ஸோ இது பார்த்தீங்கன்னா, ஒரு கிளியர் கப் மாரி தெரியுது. அதுக்கப்புறம் அதோட ஹேண்டிலும் தெரியுது. ஸோ பொதுவா இந்த மாரி ஒரு ஸ்டாக் கிளியர் கப் வித் ஹேண்டில் இருந்ததுன்னா, இது இங்கேருந்து பிரேக் அவுட் மேல போகும்னு டெக்னிக்கல் அனாலிசிஸ் படி இத கப் வித் ஹேண்டில் பேட்டர்ன் பிரேக் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாரி மண்டேலேருந்தே போகுதா? எப்போ ஆல் டைம் ஹை டச் ஆகும்? இதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஸோ இந்த மாரி பொதுவா நான் நெறைய வாட்டி பார்த்திருக்கேன். கப் வித் ஹேண்டில் பேட்டர்ன் வந்தாலே 90%க்கு மேல அந்த ஸ்டாக் நல்லா மேல போகும். கோல் இண்டியாவுக்கு சாதகமான நெறைய சூழ்நிலைகள் இருக்கு. நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் 5 பாயிண்ட்ஸ் சொல்லியிருந்தேன். ஸோ அதுபடி பார்த்தா கூட இது நெறைய ப்ராமிசிங்கா இருக்கு. ஸோ உங்களுக்கு என்ன தோணுது? இது இங்கேருந்து நல்லா பிரேக் அவுட் ஆகுமா? எது வரைக்கும் போகும்? ஆல் டைம் ஹை டச் ஆகுமா? இல்ல அதுக்கும் மேல போகுமான்னு சொல்லுங்க. என்னோட எக்ஸ்பெக்டேஷன் இப்ப இந்த வாரத்திலேருந்து 1 மந்த்துக்குள்ளயே அது ஆல் டைம் ஹை டச் பண்ணிரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, லைக் பட்டன், ஹை பட்டன் கிளிக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அப்புறம் உங்க கமெண்ட்ஸ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆதரவுக்கு நன்றி.